Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Body Fluids and Circulation chapterல நம்ம இப்ப பார்க்க போற இம்பார்ட்டன்ட்டான டாபிக் cardiac cycle. NCERT line to line பார்க்க போறோம். இதுல இந்த ரெண்டு பிக்சரும் நான் கட் பண்ணி இங்க வச்சிருக்கேன் என்னோட வசதிக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இது புக்ல இருக்காது, தேடக்கூடாது. ஓகே, இது வந்து cardiac cycle ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட போர்டு எக்ஸாமுக்கும் சரி, 11th போர்டு எக்ஸாம் கிடையாதா, சரி பப்ளிக் காமன் எக்ஸாமுக்கும் சரி, உங்களோட நீட் எக்ஸாமுக்கும் சரி, நீங்கள் MBBS படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, திஸ் கார்டியாக் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி NCERTல ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. லைன் பை லைன் பார்த்து புரிஞ்சு பொறுமையாக பார்த்தோம்னா தெளிவாயிடுவோம். ஓகே, ஹவு டஸ் த ஹார்ட் ஃபங்க்ஷன்? How does the heart function? Let us take a look. To begin with, all the four chambers of heart are in relaxed state, that is they are in a joint diastole. Diastole அப்படினாலே எங்கெல்லாம் diastole வருதோ அங்கெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மசில் சிஸ்டோல் அப்படின்னா கான்ட்ராக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக் திங். ஸோ cardiac cycle starts with joint diastole. ஓகேங்களா, as the tricuspid and bicuspid valves are open, tricuspid valve right sideல இருக்கும், bicuspid valve left sideல இருக்கும். left atriumத்தையும் left ventricle-ஐயும் guard பண்றது, protect பண்றது mitral valve or bicuspid valve, ரெண்டும் ஒண்ணுதான். right atrium right ventricle guard பண்றது, protect பண்றது tricuspid valve. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, so as the tricuspid and bicuspid valves are open, blood from the pulmonary vein and vena cava flows into the left and right ventricle respectively through the left and right atria. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க, இந்த ட்ரைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன்ல இருக்கு, பைகுஸ்பிட் வால்வ் ஓப்பன்ல இருக்கு. அதனால என்ன பண்ணுதான், இந்த சுப்பீரியர் வீனா காவா வழியா பிளட் வந்து இந்த ரைட் அட்ரியத்துக்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. சுப்பீரியர் வீனா காவா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. சி, சுப்பீரியர் வீனா காவா தான் வீனா காவா. அண்ட் பல்மோனரி வெயின், பல்மோனரி வெயின் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. பல்மோனரி வெயின், பல்மோனரி வெயின்ல இருந்து அப்படியே பிளட் ரைட் லெஃப்ட் அட்ரியம், லெஃப்ட் அட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் அட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, திருப்பி கிடுக்குன்னு பார்த்துடலாம். ஜாயிண்ட் டயஸ்டோல்ல ஆரம்பிக்குது, ரெண்டு அட்ரியா ரெண்டு வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ்டு சிச்சுவேஷன்ல இருக்கு, ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கு. ட்ரைகுஸ்பிட் வால்வும் பைகுஸ்பிட் வால்வும் ஓப்பனா இருக்கு. வால்வுனா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு தான் வால்வு வச்சிருப்பாங்க இல்லையா, ஓப்பனா இருக்கு. வீனா காவா, சுப்பீரியர் வீனா காவால இருந்து பிளட் ரைட் அட்ரியத்துக்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. பல்மனரி ஆர்டரி, சாரி பல்மனரி வெயின், பல்மனரி வெயின்ல இருந்து பிளட் லெஃப்ட் அட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. எப்பவுமே வெயின் தான் என்ன பண்ணும், பிளட்டை ஹார்ட்டுக்கு பிரிங் பண்ணும், கொண்டு வரும். அட்ரியா எப்பவும் பிளட்டை ஹார்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போகும், அதை மறந்துடாதீங்க. அதனாலதான் அட்ரியம்னாலே பிளட்டை வெளியே, அவே ஃப்ரம் ஹார்ட், ஹார்ட்டை விட்டு பிளட்டை வெளியே எடுத்து போறவங்க. வெயின்ஸ் வீனா காவா இதெல்லாம் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வரவங்க. ஸோ வீனா காவா அண்ட் பல்மனரி வெயின் பிளட்டை கொண்டு வருது. ஓகே, இது வரைக்கும் முடிச்சாச்சு. The semilunar valves are closed at this stage. இப்போ semilunar valve எங்க இருக்கு, semilunar valve ஒன்னு அயோட்டால இருக்கு, இன்னொன்னு பல்மனரி ஆர்டரியில இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, பல்மனரி ஆர்டரியில இருக்கு, இன்னொன்னு அயோட்டா இங்க இருக்கு, இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அயோட்டாவிலையும் பல்மனரி ஆர்டரி, அயோட்டா ஆர்டரி ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டுலையும் செமிலியூனார் வால்வ் இருக்கு, மறந்துடக்கூடாது. செமிலியூனார் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் திஸ் ஸ்டேஜ். ஸோ இங்க வந்து பிளட் ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்க வீனா காவால இருந்து ரைட் அட்ரியத்துக்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல பிளட் ஃபில் ஆயிட்டு இருக்கு. தென் பல்மனரி வெயின்ல இருந்து லெஃப்ட் அட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல பிளட் ஃபில் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரியில இருக்கக்கூடிய செமிலியூனார் வால்வ் க்ளோஸ்டா இருக்கு. இப்போ ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ் மட்டும் ஓப்பனா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். த சான்னா என்ன, சான் சைனோ அட்ரியல் நோட், இந்த இடத்துல எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. இந்த சைனோ அட்ரியல் நோட் என்ன பண்ணுது, now generates an action potential which stimulates both the atria to undergo simultaneous contraction, the atrial systole. எங்க contraction வந்தாலும் அதுக்கு பேரு systole, எங்க relaxation வந்தாலும் அதுக்கு பேரு diastole. So இப்போ இந்த சைனோ அட்ரியல் நோட் சான் இங்க இருக்கு மேல, இது வந்து
ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜெனரேட் பண்ணி இந்த அட்ரியத்தையும் கான்ட்ராக்ட் பண்ண வைக்குது, சிஸ்டோல் சுருங்க வைக்குது. ஸோ இப்போ சுருங்க என்னாவும் இன்னும் பிளட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும், இன்னும் பிளட் அட்ரியத்திலேருந்து எங்கே வந்துடும், வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும். ஏன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க, சிஸ்டோல் அட்ரியம் 2 அட்ரியாவும் சிஸ்டோல் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இங்கே 2 பிளட் அப்படியே வென்ட்ரிக்கலுக்கு வந்துடுது. இதனால என்ன யூஸ் சார், ஆல்ரெடி பிளட் வந்துக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் எதுக்கு சுருக்கணும், இந்த சுருக்கிறதுனால அட்ரியல் சிஸ்டோல்னால பிளட் ஃப்ளோ 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், about 30%. This increases the flow of blood into ventricle எங்கிருந்து அட்ரியத்திலிருந்து by about 30%. So 30% blood flow அதிகப்படுத்தும் அட்ரியாவிலிருந்து வென்ட்ரிக்கிள்ஸுக்கு. சரி, the action potential is conducted to the ventricular side by AVN and AV bundle from where bundle of His transmits it through entire ventricular musculature. இப்போ இங்க கிரியேட் ஆன ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இந்த அட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு AVN அப்படிம்போம் அண்ட் AV பண்டில் வழியா இங்க பாருங்க பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு ஒன்று இருக்கு, இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய லைன், இது வழியா என்டையர் வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சருக்கு இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போகுது. எங்கெல்லாம் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போகுது அங்கெல்லாம் கான்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ வென்ட்ரிகுலர் சைடுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துருச்சு, அப்போ வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. Then this causes ventricular muscles to contract na systole, ventricular systole, the atria undergoes relaxation. So contract பண்ற அந்த action potential மூவ் ஆகி இங்க வந்ததுனால இப்போ ventricle ரிலாக்ஸ் ஆயிடும், சாரி அட்ரியா ரிலாக்ஸ் ஆயிடும், மேல இருக்க அட்ரியால் ரிலாக்ஸ் ஆயிடும், வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது, அதே சமயத்துல உங்களுக்கு அட்ரியா வந்து ரிலாக்ஸேஷன் ஆகுது, அட்ரியல் டயாஸ்டோல் நடக்குது. ஸோ கோஇன்சைடிங் வித் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்போது அட்ரியா டயாஸ்டோல் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, மறந்துடாதீங்க. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இன்க்ரீசஸ் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் காசிங் த க்ளோஷர் ஆஃப் ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ்ஸ். ஸோ இங்க ட்ரைகுஸ்பிட் வால்வ் இருக்கு, இங்க பைகுஸ்பிட் வால்வ் இருக்கு. இந்த ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ், இந்த ட்ரைகுஸ்பிட் வால்வ் இந்த பைகுஸ்பிட் வால்வ் இங்க வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இது மேல நோக்கி இப்படி க்ளோஸர் ஆயிடும். ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னா வந்த பிளட் வந்த வழியிலேயே திரும்பி போகக்கூடாது, வந்த பிளட் வந்த வழியில ரிட்டர்ன் ஆகக்கூடாதுங்கிறத என்ஷூர் பண்ண கொடுத்துருப்பாங்க பாருங்க. டியூ டு அட்டெம்ப்டட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் into the atria. So என்ன பண்ணும், அட்ரியாவில இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வந்த பிளட் திருப்பி அட்ரியாவுக்கே போறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணும். அதை தடுக்கிறதுக்கு இந்த ட்ரைகுஸ்பிட் வால்வும் பைகுஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆயிக்கும். ஓகேங்களா, as the ventricular pressure increases further, திருப்பி வென்ட்ரிக்கிள் வந்து பிரஷர் சுருங்குது. எதனால சுருங்குது, இந்த சைனோ அட்ரியல் நோட்ல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துச்சு, அது ஆன்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் வழியா ஏவி பண்டில் வழியா பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியா அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இங்க இருக்கிறதுனால அது சுருங்குது, கான்ட்ராக்ட் ஆகுது. ரீசன் தெரியணும். ஓகே, as the ventricular pressure increases further, the semilunar valves guarding the pulmonary artery right side and the aorta left side are forced open, allowing blood in the ventricles to flow through these vessels into the circulatory pathway. இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த இடம் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ அயோட்டால இருக்கக்கூடிய செமிலியூனார் வால் அண்ட் பல்மனரி ஆர்டரியில் இருக்கக்கூடிய செமிலியூனார் வால் வந்து ஓப்பன் ஆயிக்கும். இங்க இருந்து ப்ரெஷர் வந்து இதை ஓப்பன் பண்ணி பிளட் ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்தும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்தும் பிளட் வெளிநோக்கி போகும், சர்க்குலேட்டரி பாத்வேக்கு போகும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சிஸ்டோல், பம்பிங், டயஸ்டோல், ஃபில்லிங். இங்க பாருங்க ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் பல்மனரி ஆர்டரி வழியா போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டாவுக்கு போகுது. திஸ் இஸ் அயோட்டா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரிக்கு பிளட் போகுது, அப்போ அது லங்ஸுக்கு போகுதுன்னு அர்த்தம். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டாவுக்கு போகுது, பாடி பார்ட்ஸுக்கு பிளட் போகுதுன்னு அர்த்தம். மறந்துடக்கூடாது, கன்ஃபியூஷனும் ஆயிக்கக்கூடாது. ஓகேங்களா, சரி. ஸோ த வென்ட்ரிக்கிள்ஸ் நவ் ரிலாக்ஸ். இப்போ பிளட் எல்லாம் போயிடுச்சு, ஆக்ஷன் பொட்டன்ஷியலும் செயலிழந்துரும். இப்போ வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகுது, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், and the ventricular pressure falls causing the closure of semilunar valves which prevents the backflow of blood into the ventricles. So இப்படி அயோட்டா இருக்கு, அயோட்டால
எப்போ வந்து வென்ட்ரிக்கிளில் கான்ட்ராக்ஷன் வருது அப்போ இந்த செமில்யூனார் வால்வ் ஓப்பன் ஆகும். வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த செமில்யூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிக்கும், அப்படி கீழே வந்து க்ளோஸ் ஆகிக்கும். அப்போ அயோட்டாவில் போன பிளட் திருப்பி வென்ட்ரிக்கிளுக்கு வரதை இந்த செமில்யூனார் வால்வ் ப்ரிவென்ட் பண்ணும், தடுத்துரும். அதே மாதிரி தான் பல்மனரி ஆர்டரியிலையும் ஒரு செமில்யூனார் வால்வ் இருக்குது. பிளட் போன பிளட்டு திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த வென்ட்ரிக்கிளில் நமக்கு வந்து என்ன ஆகிடும், ப்ரெஷர் குறையும் போது இது கீழே வந்து க்ளோஸ் ஆகிக்கும். இப்படி இருந்தது இப்படி க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு கேம் விளையாடுவாங்களே, ஒரு பால் மாதிரி பிங்க் பாலாக என்னமோ சொல்லுவாங்க, இப்படி 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 அடிப்பாங்க. இது ரெண்டும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா பால் கீழே போகாமல் பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு வால்வும் இந்த ரெண்டு சைடில் இருக்க செமில்யூனார் வால்வ் வந்து ப்ரெஷர் வென்ட்ரிக்கிளில் குறையும் போது க்ளோஸ் ஆகிக்கும். மேலே போன பிளட் அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்டரிக்கு போன பிளட் திருப்பி வென்ட்ரிக்கிளுக்கு பேக் ஃப்ளோ ஆகிறத தடுக்கிறது செமில்யூனார் வால்வ்ஸ். டோன்ட் ஃபர்கெட். ஓகே. As the ventricular pressure declines further, the tricuspid and bicuspid valves are pushed to open by the pressure in the atria exerted by the blood which was being emptied into them by the veins. So திருப்பி என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கணும். இந்த இடம் வருது, இங்க பாருங்க, superior vena cava இருந்து blood ரைட் அட்ரியத்துக்கு வருது. ஓகேங்களா? பல்மனரி வெயின்ல இருந்து லெஃப்ட் அட்ரியத்துக்கு பிளட் வருது. ஸோ பல்மனரி வெயின் சுப்பீரியர் வீனா காவா கொண்டு வந்து அட்ரியத்தில் பிளட்டை விட்டதுனால அந்த பிளட்டில் ஏற்பட்ட ப்ரெஷர்னால இந்த ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பன் ஆயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ தென் உங்களுக்கு எங்கே இருக்கும், இங்கே தான் படிச்சுட்ருக்கோம். ஓகே. The blood now once again moves freely into the ventricle. The ventricles and atria are now again a relaxed state, that is a joint systole as earlier. So joint diastole relaxation நாலே joint diastoleங்க. joint diastole ஆரம்பிச்சு joint diastoleயே முடிஞ்சிருது. இப்போ அட்ரியா வென்ட்ரிக்கிள் ரெண்டுமே டயஸ்டோலில் இருக்குது, தட் இஸ் ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. அதை தான் நம்ம வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படிங்கிறோம். இப்போது எப்போ ஜாயிண்ட் டயஸ்டோல் வருது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுப்பீரியர் வீனா காவாலேருந்து பிளட்டு ரைட் அட்ரியத்துக்கும் பல்மோனரி வெயின்லேருந்து பிளட்டு லெஃப்ட் அட்ரியத்துக்கும் பிளட் வந்து சேர்ந்துருச்சுன்னா, அப்போது பிளட் இப்போ எங்கே இருக்குது, அட்ரியத்தில் ஃபில்டாக இருக்குது. இப்போ அது வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வரணும். அப்போ அட்ரியமும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரெண்டு அட்ரியாவும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். வீணாக்காக அந்த பிளட்டை ரிசர்வ் பண்ணுறதுக்காக ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸும் அந்த பிளட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக எங்கேருந்து, அட்ரியத்துலேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக, ரெண்டு அட்ரியாவிலேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸும் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். ஸோ ரெண்டு அட்ரியா ரிலாக்ஸ்ட், ரெண்டு வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ்ட். இதை தான் நம்ம ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படிங்கிறோம். ஜாயிண்ட் டயஸ்டோலில் ஆரம்பித்தது ஜாயிண்ட் டயஸ்டோல்லையே முடியுது. கார்டியாக் சைக்கிள் completes. One cardiac cycle completes. ஓகேங்களா? Soon the SANna sinoatrial node generates a new action potential and the events described above are repeated in that sequence and the process continues. இப்போ நம்ம படிச்சது திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. This sequential event in the heart which is cyclically repeated is called cardiac cycle. திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறோம். அண்ட் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் ஆஃப் போத் அட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள். சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன், மறந்துடக்கூடாது. ஆஸ் மென்ஷன்ட் இயர்லியர், த ஹார்ட் பீட்ஸ் 72 times per minute. ஆவரேஜாக ஒரு நிமிஷத்துக்கு 72 times ஹார்ட் பீட் இருக்குது. தட் இஸ் தட் மெனி கார்டியாக் சைக்கிள்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு பர் மினிட். 72 கார்டியாக் சைக்கிள் ஒரு நிமிஷத்துக்கு நடக்குது. From this, it could be deduced that the duration of cardiac cycle is 0.8 seconds. ஒரு cardiac cycle. Duration of a cardiac cycle is 0.8 seconds. Neat question, note பண்ணிக்கங்க. During a cardiac cycle, each ventricle pumps out approximately 70 ml of blood, which is called stroke volume. Neat question. ஒரு கார்டியாக் சைக்கிளில் வென்ட்ரிக்கிள்லேருந்து பம்ப் அவுட் ஆகி போகிற பிளட்டோட அளவு 70 ml. அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் வால்யூம். ஒரு கார்டியாக் சைக்கிளில் வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பிளட் எவ்வளோ பம்ப் அவுட் ஆகி போகுது, தட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம். திருப்பி சொல்கிறேங்க, ஒரு கார்டியாக் சைக்கிளில் வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பம்ப் அவுட் ஆகி போகிற பிளட்டோட அளவு 70 ml, தட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம்.
the stroke volume multiplied by the heart rate, number of beats per minute, ஒரு நிமிஷத்துக்கு, not 1 second, ஒரு நிமிஷத்துக்கு, gives the cardiac output. So இந்த இடத்துல ஒரு கார்டியாக் சைக்கிள்ல வெளியே போற பிளட்டோட அளவு தெரியும், 70 ml வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து வெளியே போறது. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்றோம். ஒரு நிமிஷத்துக்கு அதை நீங்க கால்குலேட் பண்ணி சொன்னீங்கன்னா கார்டியாக் அவுட்புட், அவ்வளவுதான். Therefore, the cardiac output can be defined as the volume of blood pumped out by each ventricle per minute. Per minute is very important, cardiac output. And averages 5000 ml or 5 liters in a healthy individual. The body has cardiac output ஓட அளவு பாத்துங்க 5000 ml or 5 liters. ஒரு நிமிஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும். வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து blood output ஆகி போறது, பம்ப் அவுட் ஆகி போறது. ஒரு கார்டியாக் சைக்கிள்ல இருந்து போறது 70 ml. That is stroke volume. This is cardiac output. Body has the ability to alter the stroke volume as well as the heart rate and thereby cardiac output. So நம்மளோட பாடி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரோக் வால்யூம், கார்டியாக் அவுட்புட், எல்லா ஹார்ட் ரேட் இதெல்லாம் மாடிஃபை பண்ணக்கூடிய தன்மை உடையது. ஃபார் எக்ஸாம்பிள், the cardiac output of an athlete will be much higher than that of the ordinary man. நம்மளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வேகமாக ஓடுறான்ல, அவனுக்கு போய் ஹார்ட் ரேட் அந்த சமயத்தில் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நார்மலுக்கு வந்துடும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நார்மலுக்கு வந்துடும். பட் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது இருக்கக்கூடிய கார்டியாக் அவுட்புட் அல்ல ஸ்ட்ரோக் வால்யூம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவன் அதிகமான ஒர்க் பண்ணுறதுனால. During each cardiac cycle, 2 prominent sounds are produced which can be easily heard through stethoscope. A jewel of doctors அப்படிம்பாங்கல்ல, அதான் stethoscope. The first heart sound lub is associated with the closure of tricuspid and bicuspid valves, whereas lub soundங்கிறது associated with tricuspid and bicuspid valve. lub ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்டு லப், அது வந்து ட்ரைகுஸ்பிட் பைகுஸ்பிட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால வருது, க்ளோஷர்னால வருது. அதே செகண்ட் ஹார்ட் சவுண்ட் டப் இஸ் அசோசியேட்டட் வித் க்ளோஷர் ஆஃப் த செமிலியூனார் வால்வ்ஸ். ரெண்டுமே க்ளோஷர் தான். ஸோ டப்புங்கிறது செமிலியூனார் வால்வ் க்ளோஸ் ஆகிறது, லப்புங்கிறது ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ் க்ளோஷர்னால வருது. லப் தான் ஃபர்ஸ்ட் சவுண்ட், டப் செகண்ட் ரவுண்ட். லப் டப் லப் டப் லப் டப். தீஸ் சவுண்ட்ஸ் ஆர் கிளினிக்கல் டயக்னோஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னா இந்த சவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத அந்த லப்டப் சவுண்டோட அந்த டியூரேஷன்லாம் வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோகார்டியோகிராஃப், இசிஜி, கிராஃப் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், கிராஃப் பிஹெச்ல முடியுது, மறந்துடாதீங்க. யூ ஆர் ப்ராபப்ளி ஃபெமிலியர் வித் திஸ் scene from a typical hospital television show. A patient is hooked up to a monitoring machine that shows voltage traces on screen and makes the sound pip 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 pee as the patient goes into cardiac arrest. ஹார்ட் நின்று போச்சு, ஹார்ட் துடிக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ அந்த எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அந்த மிஷின் வந்து என்ன பண்ணும், பீ, அது வரக்கூடாது, வந்தால் சங்கூதிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ திஸ் டைப் ஆஃப் மிஷின் electrocardiograph is used to obtain electrocardiogram. So machine பேரு electrocardiograph, அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது electrocardiogram, ECG. ஓகேங்களா? ECG is a graphical representation. பார்த்தீங்களா எப்படி எல்லாம் நம்மளை சிக்க வைக்கிறாங்கன்னு. electrocardiograph is not a graph, it is a machine. But electrocardiogram is not a machine. electrocardiogramங்கிறது ஒரு graphical representation, graph. So confusion ஆகிக்கூடாது. Electrocardiogram is a graphical representation of electrical activity of the heart during cardiac cycle. இந்த SANலாம் பேஸ் மேக்கரா அவர் பண்றது, சைனோ அட்ரியல் நோட், அவர் தான் அந்த பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம்ல. To obtain a standard ECG as shown in the figure 18.3, a patient is connected to the machine with 3 electrical leads, one to each wrist to the left ankle, that continuously monitor the heart activity. For a detailed evaluation of the heart's function, multiple leads are attached to the chest region. Here we will talk only about standard ECG. Standard ECG மட்டும் தான் பார்க்க போறோம். Diseased, unhealthy அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. Each peak in the ECG is identified with a letter from P to T. PQRST. இந்த ஒவ்வொரு லெட்டரும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துங்க.
So corresponds to the specific electrical activity of the heart. ஸோ நம்ம ஒரு மெஷின்ங்க நமக்குள்ள எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டியாக் சைக்கிள், எலக்ட்ரோகார்டியோகிராம் இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. எலக்ட்ரோகார்டியோகிராம்ங்கிறது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எலக்ட்ரோகார்டியோகிராம் இது. ஓகே, the P wave represents the electrical excitation or depolarization of the atria. P wave எதை represent பண்ணுது? Electrical excitation or depolarization of the atria. P. ஓகேங்களா? சரி. Which leads to the contraction of both atria. ரெண்டு அட்ரியாவும் கான்ட்ராக்ட் ஆக போகுது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன் வந்துச்சுனாலே கான்ட்ராக்ஷன் ஆகும், மறந்துடாதீங்க. சரி. The QRS complex represents depolarization of the ventricles which initiates the ventricular contraction. Ventricular contraction ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதான் blood வெளியேற்ற போகுது இல்லையா. சரி. The contraction starts shortly after Q. Qல வந்து கொஞ்சம் இங்க பாருங்க, இங்க வந்துட்டு தான் அந்த கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. Q and marks the beginning of the systole. Systole னா contraction. Contraction is systole இல்லையா. The T wave represents the return of the ventricle from excited to normal state. Ventricle normal state க்கு வருது அப்படின்னு அர்த்தம். Repolarization. The end of T wave marks the end of systole. So T wave முடியுது அப்படின்னா systole முடியுது, contraction முடிஞ்சு relaxation வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் பார்த்துக்குங்க. நீட்ல PQRST என்னன்னு கேட்பாங்க. Obviously by counting the number of QRS complex that occur in a given time period, one can determine the heartbeat rate of an individual. So ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு given time intervalல இந்த QRS மட்டும்தான். QRS இதோட நம்பரை கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஆவரேஜ் பார்த்து ஹார்ட் பீட் ரேட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், டிட்டர்மைன் பண்ணலாம். Since the ECGs obtained from different individuals have roughly the same shape for a given lead configuration, எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இது சேமாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு சேமாக இருக்கிறதுனால எனி டீவியேஷன் ஃப்ரம் திஸ் ஷேப் இண்டிகேட்ஸ் எ பாசிபிள் அப்நார்மாலிட்டி ஆர் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹென்ஸ் இட் இஸ் கிரேட் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. டபுள் சர்க்குலேஷன் தனி வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போவே நீங்கள் திருப்பி இதெல்லாம் நான் சும்மா சொன்னதை ஒரு 2 தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. சிரிக்கணும்.